எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னை புரிஞ்சிக்காம போயிட்டாங்க. எனக்கு நெஞ்சே வலிக்குது. வாழ்க்கையே போச்சுன்னு பல பேர் சொல்ற பார்த்துருப்போம். அது முக்கியமா பெத்த பையன் போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்ற விஷயங்கள், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது அப்பாவா இருந்தாலும் சரி, காதலன் எது வேணா இருக்கலாம். இந்த இதுல ஏன் அந்த ஒருத்தர் உறவு போயிட்டாலே உங்களுக்கு ஒரு வலி, வேதனை, வெறுப்பு இந்த மாதிரிலாம் வரதுக்கு காரணம் என்ன? முக்கியமா வலிக்குது. எதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேசிக்காவே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாலே அது ஆரம்பிக்கும் போதே ஒரு பிடித்தல் இருக்கும் போது நிச்சயமாக அவங்க உங்க கூட நிரந்தரமா இருப்பாங்கன்றது கிடையாதுன்றது உங்ககிட்ட ஒரு புரிதல் இல்லாதனால, இவங்க இருந்தா எனக்கு சந்தோஷம், இவங்க இருந்தா எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறனால இந்த மனசுக்குள்ள ஒரு பதிவு வந்துருது. அந்த பதிவுனால என்ன நடக்குது? இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையே போச்சு, எனக்கு வாழையே பிடிக்கல, இப்படி பல பேர் சொல்லுவாங்க. பெத்த பையன் வாழ்றான், கூட இருக்கிறான், எல்லாமே ஓகே. ஆனா அவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வலிக்குது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தவங்களை பிடிக்க கூடாதா, அவங்க கூடவே வச்சுக்க கூடாதான்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்ல. ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அவங்களை கூடவே வச்சுக்கோங்க. ஆனா அவங்களை என்ன பண்றீங்கன்னா அப்படியே பிடிச்சே வச்சுக்கிறீங்க. இவங்க விட்டே போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அவனுக்குன்னு ஒரு கனவு, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு தேடுதல்ன்றது இருக்கு. உங்க பெத்த பையனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தேடுதல், அவனோட விஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த புரிதல் இல்லாதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் கூட இருந்தா மாத்திரம், போயிட்டானா எனக்கு எல்லாமே போச்சுன்னு நினைக்கிறனாலதான் அங்க இருக்கு. உங்களுக்குள்ள அது எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் நடக்கும். ஒரு பைக்கா இருந்தாலும் ஒரு காரா இருந்தாலும் அந்த ஒரு உங்களுக்கு தோணும். அது போனா உங்களுக்கு கையில கிடைக்குது, அது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? அது ஒரு வலி கொடுக்கும். அது இருந்தாதான் சந்தோஷம். பல பேருக்கு இந்த பைக் மேல இருக்கும், கார் மேல இருக்கும். எனக்கெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மேல அந்த மாதிரி ஒரு இனப்பிரியாத இருக்கான். ஒரு காதல் கூடன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். அந்த காலத்துல பெரிய பெரிய செட்டு ஸ்பீக்கரோட எல்லாம் கிடைக்கும். அந்த நேஷனல் பேனாசோனிக் நேஷனல் செட் எல்லாம் பார்க்கும்போது இல்லாதப்போ எனக்கு அந்த வலி எனக்கு கொடுத்துன்னு உணர்ந்திருக்கேன். அதை கனெக்ட் பண்ணும்போது யோசிச்சு பார்த்தா, ஒரு கார் இருக்கு, ஒரு 3 லட்சம் ரூபாய் கார் நீங்க வாங்குறீங்க. அந்த காரை ஒரு 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலதான் போறீங்க, சந்தோஷமா இருக்கு, எல்லாம் பண்றீங்க. திடீர்னு உங்களுக்கு 30 - 40 லட்சம் இருக்கிற மதிப்புல ஒரு பெரிய கார் BMW வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கையில கிடைக்குது. அது ஒரு கிஃப்டா வருது. அதை ஓட்டுறீங்க, கொஞ்ச நாள் ஓட்டுறீங்க, இந்த காரை ஓரத்திலே வச்சிடுறீங்க. இதை எடுக்கிறீங்க, ஓட்டுறீங்க, 1 மாசம் ஓட்டுறீங்க, 2 மாசம் ஓட்டுறீங்க, 3 மாசம் இப்படி ஓட்டுறீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுத்தவரை எனக்கு இந்த காரை கூட எனக்கு தேவைப்படுதுன்றாங்க. நீங்க கொடுத்துட்றீங்க. திருப்பி நீங்க ஒரு 3 லட்சம் இருக்கிற காரை எடுத்து ஓட்டுறீங்க. ஓட்டும் போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த 40 லட்ச ரூபா கார் ஓட்டும் போது ஏர்ல பறக்கிற மாதிரி அதுல இருக்கிற டிவைஸ்ல இருந்து, எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து அது ஓட்டின விதம் ரதம் மாதிரி ஓட்டிருப்பீங்க. ஒரு ஃபீலே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்போ அதுல என்ஜாய் பண்ணிருப்பீங்க, சந்தோஷம் கிடைச்சிருக்கும். நீங்க என்னவோ லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு கம்பீரமா நினைச்சிருப்பீங்க. திருப்பி உங்க கையில இந்த 3 லட்ச ரூபாய்க்கு வருது, அந்த காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. திருப்பி அதே காரை ஓட்டுறீங்க. அப்போ என்ன தோணும்னா, ஐயோ இது ஓட்டவே உங்களுக்கு பிடிக்கல, என்னவோ ஒரு டகர டப்பா மாதிரி உங்களுக்கு தோணுது. அது அந்த பிரேக் அதுல அமுக்குனதும், இதுல கேர் போட்டோம், கேர் பிரேக் எல்லாம் பண்ணதும் ஒரு வித்தியாசமா இருக்கு, பிடிக்கவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதே கிடையாது. ஒரு கார் இருந்துச்சு, ஓட்டிருக்கீங்க. ஆனா உங்க கையில இன்னொருத்தர் கொடுக்கறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த BMW காரோ ஏதோ காரை உங்களுக்கு பிடிச்சி போயிருது. இங்க இந்த 3 லட்சம் கார் மேல தப்பும் கிடையாது, அந்த BMW கார் நீங்க யூஸ் பண்ணனாலும் தப்பு கிடையாது. என்ன தப்பு? உங்க மனசு என்ன பதிஞ்சிருக்கு? இந்த கார் ஓட்டுனால எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த காரோட எனக்கு அதிகமா எல்லாம் கிடைச்சிருக்குன்ற ஒரு உணர்வை பதிவு வச்சுட்டீங்க, அந்த ஆள் மனதுக்குள்ள இறங்கிருக்கு. அதுதான் வெளிப்பாடு தவிர இந்த 2 காரும் காரணம் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போய் சேர்றீங்க. அப்போ உங்க என்ன அலைவுகள், என்ன ஆசைகள், அதுதான் உங்களுக்குள்ள ஈர்ப்பா இருக்கு. இந்த கார் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க, என் பையன் இருந்தாதான் சந்தோஷம் நினைக்கிறீங்க. நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்க இருக்கிறாங்களா, இருக்கும் போது சந்தோஷம், போயிட்டாங்களா அதுவும் சந்தோஷம், நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்ற உணர்வுக்குள்ள நீங்க வரல. அந்த நடுநிலைன்றது உங்களுக்கு வரல. எனக்கு இருந்தாதான் சந்தோஷம், போயிட்டா எனக்கு துக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க. போனாலும் நல்லா இருக்கட்டும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள வராதனால உங்களுக்கு அந்த பயம், வலி, மனசு வலிக்குது. அதே மாதிரி இந்த கார் போனனால நீங்க யோசிக்கலைங்க. ஆனா இந்த கார் இருந்தாலும் இதுல ஒரு சந்தோஷம், அட்லீஸ்ட் இந்த காரே நம்ம காரே இருக்குல்ல, நம்ம ஓட்டிக்கலாம்னு ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட வரல. அது போச்சு, என்னைக்கா ஒரு நாள் வரும், வராமையும் போலாம். அது கிஃப்டா தானே வந்துச்சுன்றது நினைப்பு உங்ககிட்ட இல்ல. ஒரு பையனையும் அப்படிதான் நினைக்கிறீங்க, என் கூட்டே இருக்கணும், ஏன் சொல்றதான் கேட்கணும், ஏன் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா
பையனுக்கு கல்யாணம் ஆகும், பையனோட வைஃப் இருப்பாங்க, மருமக இருப்பாங்க, அவங்களோட ஆசைகள் இருக்கும், பையனோட ஆசைகள் இருக்கும், பையனோட திங்கிங் இருக்கும். ஒரு ஃபாரின் போகணும்னு நினைக்கலாம், இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கலாம், அங்க வந்து ஜாப் வந்து நிறைய இருக்கலாம். அதுல அவங்களுக்கு இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா நிச்சயமா இங்க வந்து வருமானம் இருக்காது, அவங்க தேடுற ஜாப் இங்க கிடைக்காது. அங்க போனாதான் இந்த ஜாப் கிடைக்கும். அவங்க லைஃப்ல அடுத்த லெவல். எப்படி நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்களா, இவங்க ஒரு பேரண்ட் ஆகும்போது, உங்க பையன் பேரண்ட் ஆகும்போது அவங்க லைஃப்ன்றது யோசிச்சா இந்த வலிக்காது, உங்களுக்கு மனசு வலிக்காது. பையன் நல்லா இருக்கட்டும், லைஃப்ல அவங்க போட்டும், நிச்சயமா ஒரு நாள் வருவாங்க, நம்ம கூட இருப்பாங்க. அது புரிதல் இருந்துச்சுன்னா, நடுநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்பயுமே இந்த வலி வராது, மனசும் வலிக்காது, தேடவும் தேடாது, சந்தோஷமா இருக்குவீங்க. போறீங்களா, போயிட்டு வாங்க, எப்ப வருவீங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு தேடுதல், அந்த ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தா நிச்சயமாக நீங்க அந்த வலி உங்களுக்கு மனசுக்குள்ள வராது. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா இதுமே ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான். எல்லாரும் ஏறுவாங்க, இறங்குவாங்க, திருப்பி போயிட்டே இருப்பீங்க. நம்ம உயிரே நம்ம கிட்ட கையில கிடையாது, என்னைக்கு வேணா அது போயிடும். இன்னைக்கு இருக்கிறோம், காலைல எந்திரிச்சா இருப்போமான்றது தெரியாது. இந்த பிரபஞ்ச சக்தியில ஆண்டவன் நம்மள இத்தனை நாள் இருக்கணும்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் நம்ம ஒரு ட்ரெயின்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம், இப்போ ஒரு டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் டிராவல் ஆகும் தெரியாது. இனி அங்கிட்டு போனா அங்கிட்டு ஒரு நம்ம பிறப்புக்கு அப்புறம் இன்னும் எத்தனை டிராவல் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. போயிட்டே தான் இருக்கும், டிராவல்ன்றது போயிட்டே தான் இருக்கும். இறங்கி ஏறது, இதுல வந்து அப்பாவா இருப்போம், அம்மாவா வருவாங்க, இப்படி எல்லாமே ஒரு எல்லா ஜீவன் போயிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில வாழவே முடியாது. வலிக்க தான் செய்யும், உங்களுக்கு மனசு வலிக்க தான் செய்யும், வந்துகிட்டே தான் இருக்கும். அதை எடுத்துக்கிறதும் எடுக்காதும் நம்ம மனசு தான் இருக்கு. புரிதல் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. நம்ம வாழ்க்கை ஜேர்னி எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம எல்லாரையும் கூட்டிட்டுலாம் போக முடியாது. அவங்கவுங்க ஜேர்னி அவங்கவுங்க தான் பண்ணி ஆகணும். அவன் லைஃப் இருக்கு, அவனுக்கு ஒரு தேடுதல் இருக்கு, அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அவனுக்கு ஒரு துக்கம் இருக்கு, அவன் தான் அனுபவிக்க முடியும். எனக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்கு மட்டும் தான் வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. நீங்க ஆறுதல் வேணா சொல்லலாம். அதே புரிதல் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க இந்த இது வலியை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு ஜேர்னி நடக்கும், அவங்களுக்கும் ஒரு ஜேர்னி நடக்கும்ன்றது யோசிச்சு அந்த நடுநிலையில இருந்தால் மனசு வலிக்கவே வலிக்காது, சந்தோஷம் தான் நிறைஞ்சு நிற்கும். நீங்களும் வாழ்த்துவீங்க, அவங்களும் அடுத்த ஸ்டேஜ் போவாங்க, அவங்களும் ஒரு பேரண்ட் லைஃப்ல இருப்பாங்கன்றத யோசிச்சீங்கன்னா அந்த அம்மா பையன் ஒரு புரிதல் வரதான் செய்யும். உங்களுக்கு நிச்சயமா ஒரு கிடைக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. நிச்சயமா இந்த வீடியோல ஏதோ ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும்ன்றது நான் நிச்சயமா நம்புறேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.